ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்களை பேச போறோம். அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான காதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு. ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஹாப்பி நியூ இயர். அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. விஜய் நியூஸ், விஜய் சிபிஐ, அதாவது அவரை கழுத்தா மட்டும் அடிச்சாங்க, மூஞ்சா அடிச்சாங்க, அவரு லீவு கேட்டாருன்னு ஆளாளுக்கு கொம்பு சுத்துறாங்க, வடை சுடுறாங்க. என்னதான் நடந்தது? அது எதுவுமே நடக்கலன்றது தெரியும். ஏன்னா சிபிஐ வந்து இருக்கிறதுலேயே ஹைஃபையான ஒரு விஷயம். அங்கே வந்து ஒரே கொஸ்டினை மாற்றி 40 பேர் 40 விதமாக கேட்பாங்க. இதெல்லாம் விட்டு அவர் லீவ் கேட்டு வந்துக்கிறாரு, அது வந்துக்கிறாருன்னு வடை சுடுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அடிச்சாங்க, இது பண்ணாங்கன்றதெல்லாம் யாருமே கிட்ட இருந்து பார்க்கல. அதெல்லாம் வடலாம் சொல்றாங்க. விசாரிச்சிருப்பாங்க. ஒரு 100 கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த 100 கேள்விக்கு அவர்கிட்ட பதில் சொல்லுவாங்க. சிபிஐ விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த 100 கேள்வியும் திரும்பி மாத்தி கேட்பாங்க. இன்னொரு வாட்டி திரும்பி மாத்தி கேட்பாங்க. நம்ம நினைச்சுப்போம் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு பதில். இந்த 3த்தையுமே திரும்பி வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. எது இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி சொல்லியிருக்காரு, எது இதுக்கெல்லாம் ஒரே பதில மாத்தி சொல்லியிருக்காரு. இதுதான் சிபிஐ உடைய வழக்கு விசாரணை ஸ்டைலா இருக்கும். இதுல தப்பு பொய்கள் வரும்போதுதான் அடுத்து விசாரணை வேற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, பத்திரிகை தொழிலாளர் அனைவருக்குமே தெரியும். மற்றவங்க வர சொல்ற மாதிரி நம்ம அவதூறு பரப்ப முடியாது. அவர் அடிச்சாங்க, திட்டினாங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, சும்மாதான் சொல்லிட்டு இருக்காங்க. விசாரணை கண்டிப்பா போயிருக்கு. அதுல அவரை வந்து பலதரப்பட்ட கேள்விகள் அவர் குறுக்கு விசாரணை மாதிரி பண்ணியிருக்காங்க. இவரும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு, சிலதை வந்து தெரியலன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு யாபம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பதில் சொன்னதோ தகவல் இருக்கு. இது எப்படின்னா, அந்த லீவ் விட்டாங்க அப்படின்ல அவர் மறுநாளே விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. பட் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதுனால பொங்கல் பண்டிகை, அதுக்காக ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், அதனால சரி போயிட்டு வாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இதுதானே இருக்குமே தவிர ஒரு லீவு கேட்டாரு, லெட்டர் ஸ்கூல் பசங்களாம் மாதிரிலாம் இருக்காது. நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். எல்லாருமே மண்டையில போட்டுறீங்க, இருக்கிறத சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம், விஜயோட அரசியல் பார்வை, விஜயோட தேர்தல், அதாவது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது வந்து எல்லாருமே சொன்னாங்க விஜயை கண்டு திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க. ஆனால் அது உண்மைதான். இந்த ஜென்சி கிட்ஸ்ன்றவங்க வந்து ஒரு வெறித்தனமா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஜென்சி அதனால இன்னொன்று ஒரு அரசியல் கூட்டம் வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் வருது. இது சினிமா கிரேஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது. அவங்களுக்கு அரசியல் தெரியுது, அரசியல் தெரியல, அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய்க்கு சேர்ற கூட்டம் எப்படி இருக்கு? ஆனா இன்னமும் விஜய் மேல ஒரு கண்மூடித்தனமான விஜய் வந்து ஏதாவது செய்வாரு, கரூர்ல அவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் கரூர்ல அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப பயமான கேள்வி. அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நீ வந்து யதார்த்தமா கேட்கறனும் போது உன்னுடைய மனநிலை வந்து அந்த சினிமா போகும் அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து நமக்கு நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? இது வந்து ஒரு மோசமான ஒரு கேள்வி. அந்த பசங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இன்டர்நெட் உலகத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ல அடுத்த செகண்ட் என்னன்றது பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அவன் வந்து என்ன, எங்க ஆள் மேல தப்பே இல்லை, அதாவது சரி தவறு ரெண்டுத்தையுமே நம்ம அலசி ஆராயணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப படிக்கிறவங்களுக்கு வந்து விஜய் வந்து இறங்கி யாரையும் கீழே தள்ளி விட்டு சாவடிக்கல, இது நடந்தது ஒரு விபத்து அப்படின்றதுதான் கோடிட் பண்றாங்க. ஆனா அந்த விபத்துக்கு யார் காரணம் அப்படின்றது இல்ல. ஜூடு பார்க்க ஒரு 1000 பேர் வரலாம், அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது ஜூடு தானே காரணம். எப்படி ஆந்திராவில் வந்து இவர் மேல கேஸ் போட்டாங்க, சினிமா தியேட்டருக்கு வந்தாருன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, ஜெயிலுக்கும் 2 நாள் வச்சாங்க. அப்ப அவரா வந்து தள்ளி விட்டு சாவடிச்சாரு, இல்ல அவரா வர சொன்னாரு? அது காரணம் கிடையாது. இந்த இஷ்யூக்கு யாரு காரணம்? ஒரு பிரிட்ஜை கட்டுறான் ஒரு இன்ஜினியர். இல்ல அல்லு அர்ஜுனுக்கு அந்த மாநில போலீஸார் வந்து இப்ப வராதிங்க, இல்ல என் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்ததா ஒரு தகவல். இதே மாதிரி விஜய்க்கும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா விஜய் வந்து சொல்லல, எங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப தமிழ்நாட்டு போலீஸ்னாலே விஜய்க்கு பிடிக்காதோ? இல்ல, அவரு சம்பவ இடத்துக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்ல போலீஸார பாராட்டி தானே பேசியிருக்காரு. எனக்கு அது வரைக்கும் போலீஸ் நல்லவங்க, இங்க வரைக்கும் ரொம்ப நல்லா பாதுகாப்பு கொடுத்துறீங்கன்னு அவர் தமிழக போலீஸார பாராட்டி பேசுற அதே விஜய் தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதே போலீஸ் தான் அவரை சேஃபா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சேஃபா போன விஜய் 3-4 நாட்கள் கழித்து தான் ஒரு வீடியோ போடுறாரு. இது காரணம் முழுக்க தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறிய போலீஸார். அப்ப சம்பவத்துக்கு முன்னாடி பேசுற நாக்கு என்ன நாக்கு?
சம்பவத்துக்கு அப்புறம் பேசுற நாக்கு என்ன நாக்கு ஒரே நாக்கு தானே, அவர் தானே பேசியிருக்காரு. ஆக மொத்தம் அப்ப இது யாருடைய நிர்பந்தத்தாலேயோ யாருடைய இப்படிதான் சொல்லணும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொன்ன ஒரு பேச்சை நம்பி அவர் பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நல்லா கேட்டுங்க, அதாவது அஸ்ராக்கர் தலைமையில போட்ட ஒரு விசாரணை குழுவும் அந்த மேடமும் ரிட்டையர்ட் ஜட்ஜி மேடமும் இந்த வழக்கை இப்ப விசாரிச்சு தமிழக அரசு விசாரிச்சிருந்தா விஜய்க்கு அது ஒரு பெரிய கிரெடிட் ஆயிருக்கு. அவங்கதான் வாண்டடா போய் சிபிஐ போயிட்டா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், சிபிஐடைய பல வழக்குகள் ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு, நிலுவையில் இருக்கு, அந்த மாதிரி இதையும் போட்டுருவாங்கன்ற நினைச்சுதான் அவங்க சிபிஐ போனது. ஆனா இங்க தலைகீழ மாறி போச்சு. சிபிஐ அந்த வழக்குல விசாரணையை துரிதப்படுத்தி வேக வேகமா கொண்டு போறாங்க. இவங்க நினைச்சது அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு. இதே தமிழ்நாடு போலீஸோ மற்றவங்களும் விசாரிச்சிருந்தா இது என்ன ஆகுன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து விஜயை தொல்லை கொடுக்குறாங்கன்றத வைப்பு ஏற்றுவாங்க. அப்ப இங்க இவர் பண்ற அரசியலோ அந்த பிரச்சனையும் வந்து அதிகமா போகும்போது கவர்மெண்டே சரி எதுக்கு இவரை போட்டு தொல்லை பண்ணி விட்டுருவான், வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப சிபிஐல போனால இப்ப இவங்களுக்கு யாரை திட்டுறதுன்னே தெரியல நீதிகளுக்கு. இப்பவும் காரணம் திமுக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பணம் வராததுக்கு காரணமும் திமுக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த நாலேஜ் தான். இப்ப ஏர்போர்ட்ல தடுக்கி விழுந்தாலும் அது திமுக தான். ஆமா, தள்ளி விட்டது யாராவது தள்ளி விழுந்தா திமுக தான் தள்ளி விட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா திமுக 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 நல்லா சொல்லுவாங்க. ரூம்குள்ள ஒருத்தனை போட்டு அடைச்சி வச்சு ஃபுல்லா 4 பாக்ஸ்ல ஒரே மேட்டர் போட்டுக்கிட்டே தான் அவன் பைத்தியமாயிருவான் வெளியில வரும்போது. அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் அந்த மனநிலையில தான் விஜய்ன்ற ஒரு நடிகன் மேல இப்படி ஒரு பைத்தியமா இருக்கிறாங்க. இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக பெத்த புள்ள செத்தாலும் பரவாயில்ல, புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும், இந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓட்டு போலன்னா 10 பேருக்கு விஷம் வச்சு கொண்டுருவேன். 5 பேர் எங்க குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. நான் சொல்லுவேன், கேட்கலாம், தம்பி தங்கச்சி அப்பா அம்மா. பழக்க வழக்கங்கள் இதுவரை நம்ம கண்டிராத கேட்டுதாத விஷயங்கள் உலகத்துல எங்கேயுமே. அப்ப எல்லாருக்குமே ஃபேன் பேஸ் இருக்குல்ல. நல்லவரா கெட்டவரா விஜய் தான் இதை வழி நடத்தணும். எங்கேயுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அவரு பேசணும், வாயை திறந்தா திமுக அரசு திட்டம் இல்ல. ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம தான் போய் பேசணும். சரி, துக்க வீட்டுக்கு போனா அங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கரூர்ல நடந்த சம்பவம், இவங்க வந்து போலீஸ் கிட்டே போய் எனக்கு மண்டபம் பிடிச்சி விடுவாங்க. போலீஸ் வந்து புரோக்கர் வேலை பார்க்கல, மண்டபம் பார்க்க வேண்டியது இவங்க வேலை. அப்புறம் இவங்களை நேரா இவரே கூட்டிட்டு வந்து ஆறுதல் தெரிவிச்சு விட்டுட்டாரு. அதாவது போலீஸ் பாதுகாப்புக்குள்ள போல இது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம். ஏன்னா நீ அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீ பண்ணிய பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், உள்ளரங்கத்துல பேசியதா இருக்கட்டும், ஈரோடுல பேசியதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யாரு நீங்களா தனியா செக்யூரிட்டியா வச்சு போட்டீங்க? போலீஸ் பர்மிஷன் கொடுத்தனாலதான் பாதுகாப்பு கொடுத்தனாலதான் நீங்க நடத்துறீங்க. கரூர்ல நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்கலன்னா அப்ப நீங்களும் சில வழக்கங்களை மாத்திருக்கீங்க. போலீஸும் கொஞ்சம் டைட்டா உங்களுக்கான செக்யூரிட்டியை பாதுகாப்பை பலப்படுத்திருக்கு. இதானே இப்ப நடந்துட்டு இருக்கு. போலீஸ் பர்மிஷன் இல்லாம நீ எந்த கூட்டம் எங்க நடத்த முடியும்? சும்மான கண் துடைப்புக்காக இது பண்றதுக்காக போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீங்க வந்து அனிதா அண்ணனை போய் நைட்ல போய் பாத்தீங்கல்ல 12 மணிக்கு, எத்தனை பேர் வந்தான்? நீ முத ஜல்லிக்கட்டு போனீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்க சொல்லாம போனா கூட்டம் வரல, அது உங்களுக்கே தெரியுது இல்ல? ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி இல்ல, இப்ப தப்பிச்சு போகும்போது ஏர்போர்ட்டுக்கு 45 நிமிஷத்துல போகுது இல்ல, ஆனா வர்றதுக்கு 7 ஹவர் ஆகுதுல்ல. இப்போ நாம ஏற்கனவே கேட்ட கேள்விதான், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளே போயிடுறீங்கல்ல. அதெல்லாம் பணம் காசு இல்லைங்க, அதெல்லாம் டிக்கெட் வித்துருக்காங்கல்ல, பணம் அதுக்கு போல கல்லா அடிப்பாங்க. இல்ல 30 வருஷம் அரசியல்ல வந்து இனி மக்களுக்காக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? 30 வருஷமா என்ன கொடுத்தாரு? என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாருல. ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருக்கேன், கடைசி படம் தானே, உனக்காக 33 வருஷம் ரசிகர் உனக்காக நின்றா ஓடினா வந்தான் உயிரை கொடுத்தான், உங்களுக்காக நான் என்னமோ செய்ய போறேன், அடுத்த 30 வருஷம் நான் உங்களுக்காக உழைக்க போறேன்னா சொல்றீங்கல்ல, ஒண்ணுமே வேணாம். ஜனநாயக படம் ஒரு ரசிகருக்கு மட்டும் 5 நாள் ஃப்ரீயா போடும். 5 நாள் ஃப்ரீயா போடு. நான் என்ன சொல்றேன், 5 நாள் கூட ஃப்ரீயா வேணாம், 120 ரூபா டிக்கெட் 120 ரூபாய்க்கே கொடு. அது கொடுப்பாங்க இல்ல, அதுதான் வீடியோ வைரலா வந்திருக்கு. அதே நிர்மல் குமார்ட்டே கேக்குறாங்க, ஒரு நிர்வாகி 5000 ரூபாய்க்கு விக்கிறவரு இவர் எம்எல்ஏவோ ஏதோ ஆனார்னா என்ன எதிர்பார்ப்பாரு? இதற்கு என்ன பதில? நேர்மையான அரசியல் எப்படி பண்ணுவாங்க? இப்ப கோர்ட்டு 1.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி இந்த கார் மேட்டர் ஐடி சம்திங் ஏதோ ஏமாத்திட்டாருன்னு சொல்லி மேல்முறையீடு போய் தாக்கல் பண்ணது ரொம்ப தப்பு, நீங்க அதை கெட்டுங்கன்னு இருக்கு. அப்ப நீயே ஒழுக்கமா இல்லைல்ல, அரசை ஏமாத்துறதானே, அது ஒரு ஊழல் தானே. அப்ப நீங்க எப்படி மக்களுக்கான அரசியல் ரொம்ப தெளிவா பண்ணுவீங்க? இல்ல, இப்ப ஜனநாயகன் கூட நேற்று சுப்ரீம் கோர்ட்ல
நீங்க கீழே போய் ஹைகோர்ட்ல பாத்துங்க 20ஆம் தேதியும் தள்ளி வச்சிட்டாங்க. அதை விசாரிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லைன்ட்டார் அந்த நீதிபதி. இந்த வழக்கை விசாரிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எடுத்துட்டு போங்கன்ட்டு. அப்ப நீங்க அரசியலுக்கு வரும்போதுமே உன்னுடைய நிலைப்பாடு அனைத்து கட்சியுமே நீ திட்டி உன் அரசியல் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நீ வந்து தமிழ்நாட்டுல டாப்பு. அதை விட்டுட்டு களத்துல அவர் இல்ல, களத்துல திமுக 25 ஆண்டுகள் கட்சினா அதிமுக 50 ஆண்டுகள் கட்சி, காங்கிரஸ் சுதந்திர இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுத்திருக்கிற கட்சி, பிஜேபி 25-30 ஆண்டுகள் கட்சி, நீதான் இப்ப பால்வாடி கட்சி. அப்ப நீ வந்து களத்துல அவங்கள நான் யாருன்னு டிசைட் பண்ணுவோம் எனக்கு எதிரின்னு சொல்ற. அப்ப பழக்கப்பட்ட இத்தனை வருட அனுபவம் உள்ள கட்சிகள்லாம் உன்னெல்லாம் எதிரியாவே நினைக்கலையே. திமுகவும் சரி அதிமுகவும் சரி உன்னை சின்ன பிள்ளையா தான் பாத்துட்டு இருக்காங்க. என்ன குழந்தைன்றீங்க? ஆமாங்க, 2 வயசு தானே ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. அதனால குழந்தை. ஆமா, அதனால குழந்தை தானே. நீங்க இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்பி தேர்தல் வந்துச்சு, ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, எதுவுமே நிக்கல. அதாவது அமெரிக்கா மாப்பிள்ள தான் டைரக்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி. நான் சிஎம் தான், அதாவது பனையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா செக்ரட்டரி தான். ஆமா, சும்மா போலாம், செக்ரட்டரிக்கு போலாம், யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் போகலாம். அது வந்து மேட்டர் கிடையாது. நேரம் அந்த சேர்ல தான் போய் உட்காருவோம்னா அதெல்லாம் வந்து எவ்வளவு காமெடியான விஷயம். சினிமான்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த படம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் நிக்க வச்சு கடைசியில இல்ல அந்த சீன்லயே வந்து எல்லாம் உங்களால சம்பாதிக்க அரசியலுக்கு வந்திருக்கீன்னு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. ஐஜி ஆபீஸுக்கு பாம்பு வைக்கிறாங்களாமே. அடிக்கிறாரு, நீங்க சாவடிக்க வந்தீங்கன்னு அடிக்கிறாரு. ஒரு பார்த்தேன் அந்த சவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கடைசியில் அவரும் அடிச்சுக்கீங்க. 40 பேர் செத்து போனாங்கல்ல. அவ்வளவு வேணாங்க, அவங்க சீட்டு கொடுக்குற அந்த நிர்வாகிகளுக்கே வந்து பேரம் பேசி தான் எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் சீட்டு வாங்கினதா தகவல். புசி ஆனந்த் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய இருக்கு. சொந்த கட்சியை சுத்தி பார்க்கணும். தூத்துக்குடியில அந்த அம்மா வந்து காரை மறைச்சுன்னா அது ரொம்ப தவறான விஷயம். மறைக்கல, அந்த அம்மா தலைவரை பார்க்கணும், அவர்கிட்ட தன் குறைகளை சொல்லணும்னு தான் நிக்குது. அட்லீஸ்ட் நீ அந்த கண்ணாடி இறக்கி என்னமா பிரச்சனை இவ்வளோ இல்ல ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணுக்கு நீ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உனக்காக இடத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணீங்க அந்த ஊர்ல. அந்த ஊர்ல விஜயோட கட்சி வளர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த அம்மா. நீ எதுவுமே சொல்லல. நீ அதுக்கு முன்னாடி ஈரோட்ல என்ன பேசுற, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன், என்ன நீங்க எப்ப வேணாலும் பாக்கலான்ற. உன் வீட்டு வாசல்ல வந்து இந்த பொண்ணையே நீ கூப்பிட்டீங்கன்னு கேட்கல. அது போய் மருந்து குடிச்சிருச்சு. நீ பாக்கல மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்ட. அந்த பஸ் சம்பவத்துல அந்த குழந்தையோட அம்மா வந்து பஸ்ஸுக்கு அடியில கீழே விழுந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பீஸ் அந்த குழந்தைய கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வலுக்கட்டாயமா தூக்கி போட்டிருக்காங்க அவருடைய தொண்டர் படை. அப்புறம் இவர் அங்க போயிட்டு 10 ரூபா பாட்டு. இல்ல நான் கேட்கறேன், செந்தில் பாலாஜி தான் எல்லாரையும் சாவடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்கல்ல. என்ன சொல்ல வராங்க? திமுக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதை தான் கட்டமைக்கிறாங்க. ஆமாங்க, தன் தவறை மறைக்கிறதுக்கு யார் மேலேயாவது குற்றச்சாட்டுல என் தப்ப நான் மறைக்கணும். ஐயோ என்ன அக்யூஸ்ட் ஆகிட்டாங்கன்னா என் இமேஜ் போயிடுமே, நான் குற்றவாளி ஒத்துக்கிட்டா என் இமேஜ் போயிடுமேன்ற ஒரு பயம் வருது இல்ல. அப்ப பயம் வரும்போது நம்ம அவன் பண்ணிருப்பானோ. இப்ப நல்லா கேட்டுங்க, ஒரு வீட்டுல திருட்டு போயிருக்குன்னா திருட வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க. இது யார் எடுத்திருப்பா என்னன்னு கேட்கும் போது எடுக்காதவன் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பொருளை எடுக்காதவன் வந்து தெருல சாருவான். எடுத்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சார் பக்கத்துல ஒரு பையன் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவான் சார், எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு பையன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவான் சார், 3வது வீட்டுல இருந்து ஒரு பையன் எங்க வீட்டுக்கு வருவான் சார். இவங்க மேலதான் எனக்கு டவுட் பண்ணுவான். யார் சொல்லுவா? வீட்டுக்குள்ளேயே திருநாங்க. அந்த கதை தான் இருக்கு. தன் தவறை மறைக்கிறதுக்கு இதை செந்தில் பாலாஜி பண்ணிருப்பாரு, திமுக அரசு பண்ணிருச்சு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? அதே போல இந்த எஃப்ஐஆர்ல விசாரணை வளையத்துக்குள்ள ஒரு 4-5 பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. நிர்மல் குமார், அந்த மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த், தற்போது விஜய், ஆதவர்ஜனா, இப்படிதான் போயிருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு நபர் அதுல இருக்கு. நம்ம பரவலா அந்த ஒரு பேச்சு எல்லா வலைதளத்திலும் வந்துட்டு இருக்கு. ஜெகதீஷ், அவர் தான் விஜயோட லெப்ட் அண்ட் ரைட். எல்லா அரேஞ்ச்மெண்ட், பட்டுவாடா கிட்டுவாடா எல்லாமே அவர் தான். அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். புசி ஆனந்தோட பர்சனல் அவர் தாங்க மேனேஜர் எல்லாமே. அவர் தான் அடுத்த இந்த படம் ஜனநாயகத்துடைய கோ ப்ரொடியூசர். அவரு எல்லா விஜயோட சொந்த பட தயாரிப்பாளரும் அவர் தான் தயாரிப்பாரு. எல்லாமே அவருன்னு வச்சுக்கலாம். விஜயுடைய க்ளோஸ். ஆனா அவரை பத்தி போலீஸ் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல் இல்ல. அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஜெகதீஷை கூப்பிட்டு விசாரிச்சா இல்ல, அந்த கூப்பிடும் போது அவர் ஆதவர்ஜுனாவை கூப்பிடல. ஆதவர்ஜுனா வாண்டடா வெளில வர்றாரு, ஜெகதீஷ் தான் கூப்பிடுறாரு. அந்த பேர் வெளியில வரல. ஆனா நிறைய பேர் அது கேக்குறாங்க. இல்ல அதுதான் அவரையும் விசாரிக்கணும். ஒரு போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் கூட கேட்டாரு என்கிட்ட, இந்த மாதிரி ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் விசாரிக்கவே இல்லையா, அவரையா விட்டு வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான் போல இருக்கு. கண்டிப்பா சிபிஐ கூப்பிட்டா இதோட உண்மை கண்டிப்பா தெரியும். சம்மன் நினைச்சு அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். ரொம்ப முக்கியமான அளவு. அப்படியா?
இப்ப டிரைவர் தான் முக்கியம். பலரும் சொல்றாங்க விசாரிக்கணும், ஏன் விசாரிக்க மாட்டோம், நம்மளும் அதை சொல்றோம் விசாரிக்கணும். இப்ப டிரைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, டிரைவரால தான் சிக்கல் வந்திருக்குன்றாங்க சிபிஐ விசாரணையில. ஆமா, நிஜ வாழ்க்கை நிஜத்திலையும் அஜித் இவர் எதிர்த்தாருன்னா, நடிகர் அஜித் ஒரு பக்கம் வந்தாருன்னா விஜய்க்கு எப்படி சிக்கல் வருமோ அதே மாதிரி. ஆனா இவருடைய டிரைவர் அஜித்னால இவருக்கு சிக்கல் வந்துருக்கு. இவரை வந்து வேற மாதிரி தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சிபிஐனா ஆனப்பட்டு விஜயே பயந்தானங்க போயிருப்பாரு, டிரைவர் அப்புறம் நான் பயப்பட மாட்டேன். நான் சினிமாவில் பேசுற டைலாக்கும் விஜயோடைய நிஜத்தில் பேசுற டைலாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கண் படம் வெளிவரல, ப்ரொடியூசருக்கு லாஸ், பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும் போது இதுக்கே இவரால் குரல் கொடுக்கறதுக்கு பயப்படுறாருன்னா அப்புறம் இவர் நாட்டு மக்களுக்காக பிரச்சனை எப்படி குரல் கொடுப்பாரு? சிஎம்க்கு குரல் கொடுத்தார்ல சிஎம் சார். ஏன் இப்ப மோடிக்கோ அமித்ஷா அவர்களுக்கோ பிஎம் சார், சிஎம் அங்கிள், மோடி அங்கிள், பிஎம் அங்கிள், அமித்ஷா அங்கிள் சொல்லலாம், அவங்க அங்கிள் கூப்பிட முடியாதுன்னு இல்ல. இப்ப அவர் மத்த ஒரு படத்துக்கு குரல் கொடுத்ததுல தன்னுடைய படத்துக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்களதான் ஜனநாயகன் வரலன்னு சத்தம் போடுறாங்க. அங்க வண்டி பின்னி எடுப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அவருக்கு. ஆமா, இங்க வந்து திமுக வந்து அவரை ரொம்ப சாஃப்டா தாமரம் கொண்டு அவர் அப்படியே லிமிட்டா விட்டுட்டு இருக்காங்க. அதாவது சரி போறான், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்றதுதான். திமுகவுடைய அரசியல் எல்லாம் இவருக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியும். ஒரு நோன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஆனப்பட்ட ஆளுகளே ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. அதே மாதிரி திமுகவை அழிக்கணும்னு சொன்னவங்க தான் காணாம போயிருக்காங்களா? ராஜாஜில இருந்து பக்தவச்சலத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க கணக்கு எடுத்தீங்க. எம்ஜிஆர்ல இருந்து அம்மையார்ல இருந்து அழிக்கணும்னு நினைத்தவர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்ப லைவ்ல எடுத்துங்க, ஒவ்வொரு செங்கலாக உருவி விட்டுத்தான் அந்த இடத்த விட்டே போவேன்னு சொன்னார் அண்ணாமலை. இருக்கிற இடம் தெரியல. அவர் இப்ப மும்பைல போய் விட்டாரு. மும்பைல இப்ப தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டு அது பேசுவோம், விஜய்க்குள்ளேயே வருவோம். இவருக்கு இதான் வேலை. நான் ஏன் சொல்றேன், எக்ஸாம்பிள் இறந்தவங்களை விட்டுருவோம், லைவ்ல சொல்றேன். எக்ஸாம்பிள் திமுகவுடைய அறிவாலய செங்கலை ஒவ்வொன்றாக புடுங்க வேண்டும் புடிங்கிட்டு போயிட்டாரு. திமுக காலி பண்ணணும்னு நினைச்சவங்க இருக்கிறவங்க தெரியாம போயிருக்கான். அது லைவ்ல வைகோ சொல்லலாம், கட்சி ஆரம்பிக்கும் போது அவரும் ரொம்ப வீரவேசமா தான் வந்தாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு? இதுதான் வந்து யதார்த்தம் நடைமுறை. விஜய் வந்து இன்னைக்கு கத்தலாம் பண்ணலாம் இன்னொன்னு ஒரு பெரிய ஆளை டச் பண்ணும் போதுதான் சின்ன ஆளுக்கு ஒரு மீடியா போக்கஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் சொன்னா விஸ்வரூபம் படம் வரும்போது நட்டுப்பேடு அமைப்பெல்லாம் இஸ்லாமிய அமைப்புலாம் எல்லாம் கமலை எழுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 அமைப்பு தான் தமிழ்நாட்டுல தெரியும். வழியே இல்லாம எல்லா மீடியாவும் அத்தனை பேரையுமே போக்கஸ் பண்ணாங்க. கமல் அவர்கள் எடுத்த படம் வந்து முஸ்லீம் எதிர்ப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் எந்த படமும் வரலையா முஸ்லீம் எதிர்ப்பு. அதே காலகட்டத்துல ஒரு போஸ்டர் மவுண்டர்லாம் அப்படின்னாங்க, ஒரு பொண்ணு புர்கா போட்டு துப்பாக்கியோட உட்காந்துருக்கிற மாதிரி ஸ்டில். அந்த படத்தை யாருமே எதிர்க்கல. ஏன் எதிர்க்கலன்னா அதை எடுத்தா பெரிய போக்கஸ் கிடைக்கும், மீடியா போக்கஸ் கிடைக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. நமக்கு போக்கஸ் எதை தொட்டா நம்ம பப்ளிசிட்டி கிடைக்கும். பாப்பா யாராவது ஸ்டாலின் திட்டுறது, யாராவது மோடி திட்டுறது, அங்கதான் பார்ப்பாங்க. அப்ப அவன் சின்ன ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு போக்கஸ் கிடைக்கும். அதுதான் திமுகவை திட்டினாதான் நம்ம கட்சி வளரும். அப்பதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அதிமுக திட்டுது, பிஜேபி திட்டுது, பாமக அன்புமணி ராமதாஸ் டீம் திட்டுது, ஓகே அவன் நம்மளும் திட்டினா நம்மளும் எல்லாரும் பார்ப்பாங்க. அவன் திமுக பிடிக்கலாம் நம்ம கிட்ட வந்துருவாங்க. இதுதான் விஜய்க்கு சொல்லி கொடுத்த யாரோ எடுத்த ஒரு சிம்பிள் பாடம். அததான் அவரு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா களத்தில் இல்லாதவரை நான் எதிர்க்கிறோம். சரி, கரெக்ட் தான், களத்தில் இல்லாதவர்கள் எதிர்க்க வேணாம். களத்துல இல்லைன்றதை டிசைட் பண்றது நீ யாரு? அவங்க ஒரு பக்கம் ஒன்றை விட பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 10 தேர்தல்களை சந்தித்து 5 முறை அம்மையார் முதல்வராகவும் எம்ஜிஆர் 3 முறை முதல்வராகவும் இருந்த பெரிய கட்சி. இவரோட செத்தா 10 முறைன்னு ஆயிப்போச்சு அதிமுக. அவ்வளவு பெரிய கட்சி. நீ அதை களத்திலேயே இல்லைன்னு எப்படி சொல்லுவ? அதிமுகவும் பிஜேபியும் 41 பேர் இறந்ததற்கு உனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா விஜய் இன்னைக்கு அரசியல் விட ஓடி இருப்பார். அவங்க இருவரும் விஜய்க்கு கொஞ்சம் முட்டு கொடுத்தனாலதான் விஜயுடைய அரசியல் பலன் தொடர்கிறது. அவங்களும் சேர்ந்து திமுக போல எல்லாரும் போல அவங்களே நீதான் காரணம்னு சொல்லியிருந்தா உண்மையிலே சொல்றேன், இந்த தேர்தலில் விஜய் நின்றுக்க மாட்டார், அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போயிருப்பாரு. ஐயோ நம்ம ஏழாபடமா மாட்டிக்கிட்டோமே. ஏன்னா அந்த பயம் உள்ள நபர் தான் அவரு. ஏன்னா தலைவன் படத்துக்கு கையை கட்டி எப்படி பேசுறாரு நம்ம பாக்குறோம் வீடியோ. கொரோனால போய் காத்து கிடந்து காலையில இருந்து அந்த அம்மா பார்க்க முடியாது போலான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இவ்வளவு பயந்தாமொழியா இருக்கிறவர் இப்ப அந்த கும்பலை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதனால பெருசா நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு தகவல் வந்தது, அப்படியே போலீஸ் கிட்ட நம்ம கேட்டோம்.
அந்த ஜெகதீஷை பற்றி 2-3 ஜேர்னலிஸ்ட்கிட்டே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகதீஷ் பேர் அவரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களாமே. இண்டஸ்ட்ரியிலேயே அவரை பற்றி விசாரிச்சா நிறைய தகவல்கள் கிடைக்கும் போல இருக்கு. ஜெகதீஷுக்கு தெரியாத விஷயம் ஓப்பனா சொன்னா, விஜய்க்கு ஜெகதீஷ் தான் நிழல். நிழல் தான் என்ன அர்த்தம்? நம்ம எங்க போனாலும் கூடயே வரும். ஜெகதீஷுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ருஷி கூட சில விஷயங்கள் தெரியாது, ஆனா ஜெகதீஷ் தெரியும். இப்போ ஜெகதீஷ் கிட்ட சிபிஐ கிடுக்குப்படி விசாரணை பண்ணா அவரு விஜயை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்றீங்களா? அவருக்கு உண்மை தெரியும்ன்றேன். விஜய் தெரியும் சொல்ல மாட்டாருன்றது விசாரணையில தான் தெரியும். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்ப அந்த சம்பவத்துடைய நுணுக்கமான விஷயங்கள், காரணங்கள் வந்து ஜெகதீஷுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பரவலான பேச்சு இருக்கு. அதே தான் நானும் சொல்றேன். ஓகே, இப்போ வர இருக்கிற நாட்கள் வந்து விஜய்க்கு சோதனையான காலம், சிபிஐக்கு இது ஒரு சவாலான வழக்கு. ஏன்னா வந்து சிபிஐ வந்து எப்பவுமே இந்த வழக்கே இது ஒரு 10-11 வழக்கா, இது வந்து விஜய்க்கு கொடுக்கும் நெருக்கடி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்துமே வந்து அது கட்டுக்கதையா உண்மை கதையான வரும் காலங்களை தெரிஞ்சிடும். உங்களோட பிஸியான ஷெடியூல்ல கதர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி, அதுவும் பொங்கல் நாள் அதுவுமா வந்து உங்களோட கருத்துக்களை முக்கியமா புரியுற மாதிரி எடுத்து சொன்னமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். Blue Pix News கண்ணில் ட்ரூத் கண்ணாடி